சுவையான சிக்கன் கறி எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறேன். தூளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுட்டேன் சிக்கனில். அதை தாச்சி அடுப்பில் வச்சுட்டேன். தாச்சி சுட்டோன்னே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் கொதிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொதிச்சோடனே நான் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட போகிறேன். அடுத்தது கருவேப்பிலை போட போகிறேன். அடுத்தது ரம்பையில் போட போகிறேன். அடுத்தது வெட்டி வச்ச பச்சை மிளகா போடுறேன். அடுத்தது வெந்தயம். அடுத்தது பெருஞ்சீரகம் போட்டு நல்லா கிளறேன். நல்லா தாளிக்கணும். அடுத்து உள்ளி பேஸ்ட் போடுறேன். இதை போட்டு நல்லா தாளிக்கணும். வதங்கிட்டு நான் தூளும் உப்பும் பிரட்டி வச்ச சிக்கனை நான் போட்டு வதக்க போகிறேன். முதல்ல தூளையும் உப்பையும் போட்டு பிரட்டி கொஞ்சம் ஊற வச்சுட்டு சமைச்சா அந்த சிக்கனில் உப்பு தூளெல்லாம் ஊறி இருக்கும். நல்லா பிரட்டி வதக்குறேன். அதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்துட்டு பிறகு திறந்துட்டேன். பாருங்க அப்படி இருக்குன்னு. இனி 2வது பால் விட போகிறேன். நான் முதலே தூள் உப்பு எல்லாம் ரெடி வச்சதால் தேவையில்லை, தூள் போட தேவையில்லை, கணக்காக இருக்குது. இனி மூடி தூளாவிய விட போகிறேன். நான் கொஞ்ச நேரம் அவிய விட்டுட்டு இனி இந்த அவிஞ்சிட்டு சிக்கன் இனிமேல் முதல் பால் விட போகிறேன். முதல் பால் விட்டு கிளறிட்டு புளி கரைச்சி தண்ணி விட்டேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு. நேற்று மசாலா தூள் போடுறேன். நான் கறி வத்த விட்டு இறக்க போகிறேன். சுவையான சிக்கன் கறி ரெடி. சிக்கன் கறி பிரட்டல் ஓகே. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமெண்டா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தேன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுவையான சிக்கன் கறி தயார்.